சொல்லுங்கண்ணா. அக்கா ஒரு சின்ன உதவிக்கா. சொல்லுங்க. அக்கா நேத்து ஒரு கடையில பொருள் பர்ச்சேஸ் பண்ண போனேக்கா. பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா அங்க எனக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்தது. அதை அங்க தெளிவா கேட்க முடியல. நீங்க நம்ம ரொம்ப தெரிஞ்ச ஆளு தான், அதனால தான் உங்கள்ட்ட கேட்கறேன். ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியுமாக்கா? அப்படி என்னண்ணா டவுட் உங்களுக்கு? நானும் கடை வச்சு தாங்க நடத்திட்டு இருக்கேன். கஸ்டமருக்கு எந்த டவுட் வந்தாலுமே அதை கிளாரிபிகேஷன் பண்றது தானே எங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். அது நீங்க என்ன கேள்வியா இருந்தாலுமே கேளுங்கண்ணா, நான் பதில் சொல்றேன். அக்கா ப்ராடக்ட்ஸ்க்குலாம் எப்படிக்கா எக்ஸ்பீரி பாக்குறது? நான் எக்ஸ்பி பாக்குறது ரொம்ப ஈஸிங்கண்ணா. ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட பேக் சைட்லயும் பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பி டேட்டே மென்ஷன் பண்ணிருப்பாங்கண்ணா. டேட்டாவும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மந்த்லி அப்படிங்கறத வந்து லெட்டராவும் மென்ஷன் பண்ணிருப்பாங்கண்ணா. அக்கா நம்ம கிட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களாக்கா? இருக்குதுங்கண்ணா. ஆர்கானிக் பருப்பு வகைகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் அதோட தனி செக்ஷன்லயே இருக்குங்கண்ணா. அதோட தரச்சான்றிதழ் பாத்தீங்கன்னா அது மேலேயே நீங்க பாக்கலாம். அக்கா இந்த டிஸ்கவுண்ட்ல எப்படிங்க பாக்குறது? நான் ஒரு சில கடைகள்லாம் 2%, 5% சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஆனா நம்ம கடையில டுடே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பில்லுக்கு கீழேயே மென்ஷன் ஆகி வந்துரும். வாங்கிட்டு போன பொருளை ரிட்டர்ன் கொண்டாந்து கொடுத்தா வாங்கிக்குவீங்களாக்கா? பொருட்கள் தரமற்றதாவோ இல்ல டேமேஜாவோ இருந்துச்சுன்னா வாங்கின 24 மணி நேரத்துல பில்லு கொண்டு வந்தீங்கன்னா தாராளமா மாத்திக்கலாம். அக்கா ஸ்டாக் இல்லாத பொருளை எங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பீங்களாக்கா? நான் இங்கேன்னு இல்ல, எல்லா ஷாப்லயுமே சோல்ட் அவுட் ஆன ப்ராடக்ட்ஸ் வந்து வித்தின் 3 to 4 டேஸ்க்குள்ள ரீஸ்டாக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். பரவாயில்லங்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. கேட்ட கொஸ்டின்கள்லாம் ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா.